நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இலை எடுக்க காத்து வரும்னு இங்க வந்து உட்காந்தா அனல் காத்தான் வருது. அந்த விசிறி எடுல. சரிங்கய்யா. என்னங்கய்யா? ஹலோ மிஸ்டர் அன்பரசு, எப்படி இருக்கீங்க? என்னண்ணா என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் வேட்டையன் வேட்டையன் வேட்டையன். என்ன விஷயமால வந்த? எல்லாம் நல்ல விஷயம் தானா? இன்னும் 10 நாள்ல எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம். அதான் நோக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இன்னாங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணா. அப்புறம்ண்ணா நோக்கு இதுல பட்டி வேட்டி செட்டா இருக்கு. இதை போட்டுட்டு நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னு வைங்க, சும்மா ஜம்முன்னு இருப்பேன். வாங்கிக்கோங்க. யோ என்னையா பார்த்துட்டு இருக்கீர்? வாங்கோ. அட வாங்குமையா, சும்மா சும்மா அவரையே பார்த்துக்கிட்டு. அப்புறம்ண்ணா கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஒரே நிமிஷம் எந்திரிங்களே. நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுங்கண்ணா, என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அட காலில் விழுந்திருக்கேன், ஏதாவது சொல்லுங்கண்ணா. எந்திரில. பரவாயில்ல, வாழ்க்கையில எந்திரிக்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறாங்கண்ணா. சரி கொடுங்க. என்னல? பிறந்த நாள் காசு. ஏன்னா காலில் எல்லாம் விழுந்திருக்கேன், பிறந்த நாள் காசு வாங்காம எப்படின்னா? கொடுங்க. வாட் இஸ் திஸ் அன்பு? உம்ம ரேஞ்சுக்கெல்லாம் 50 ரூபா கொடுக்கலாமா? நான் ஊருக்குள்ள 4 இடத்துக்கு போய் அன்பரசு எனக்கு பிறந்த நாள் காசு கொடுத்தாருன்னு சொல்லுவேன். 50 ரூபா தான் கொடுத்தாருன்னு சொன்னா நல்லா இருக்குமா? உம்ம இமேஜ் என்னத்துக்கு ஆவறது? கொடுக்கறதான் கொடுக்கிறேன். ஒத்தையா கத்தையா முழு மனசா 1000 ரூபாயா கொடுங்க. எதுக்கு அன்பு இப்படி கஞ்சத்தனப்படுறேன்? நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா. அப்புறம்ண்ணா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஏன் மாமாவை மன்னிச்சிடக்கூடாது? என்ன கேட்டா உமக்கு எதிரியா இருக்கா என் மாமாக்கு தகுதியே கிடையாதுண்ணா. நீங்க ஏன்னா அவர் ரேஞ்சுக்கெல்லாம் கீழே இறங்கி போய் சண்டை போடுறேன். உம்ம ரேஞ்சே வேறண்ணா. உம்ம வெயிட் என்னன்னு உமக்கே தெரியல போங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல என் மாமா பத்தி நினைக்கிறதையே விட்டுருங்க. சி போடா படுவா அப்படின்னு அவரை தனி தெளிச்சு விட்டுருங்க. நாங்க உண்மை பேரை சொல்லிட்டு ஊருக்கு மூலையில ஒரு பங்களால பொழைச்சுக்குவோம். நான் சொன்னதை கொஞ்சம் தனியா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, உமக்கே சரிதான்னு தோணும். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. டேய் தாடி பையா, நீங்க வந்துடுறா. சாப்பாடு அன்பு டாடா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போவும் அன்போட. என்னங்க ஐயா அவன் எப்படிலாம் பேசிட்டு போறான்? நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கீங்க. அவன் கண்ணுல என்னமோ ஒன்று இருக்குல்ல, என்னன்னு தெரியல. அவங்கிட்ட ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்காக அவனை அப்படியே விட்டோனான்னு தானே பாக்குற? ஆமாங்க ஐயா. இந்த அன்பரசு கிட்ட சவால் விட்டு சவுடாலா பேசினவன் எவனாவது இப்ப உயிரோட இருக்கானால? இல்லைங்க ஐயா. காசி சொல்லுங்க ஐயா. அந்த வேட்டையனுக்கு நாளைக்கு பிறந்த நாளாம்ல, அதுவே அவன் இறந்த நாளாவும் மாறணும். சரிங்க ஐயா. நல்லா தண்ணியை போட்டுட்டு அவன் மேல லாரி ஓட்டி ஏத்தல. சரிங்க ஐயா. வேட்டையனை எல்லாரும் தார் ரோட்ல சுரண்டி தான் எடுத்துட்டு போனா, புரியுதா? அந்த வேட்டையனுக்கு நான் வச்ச குறி தப்ப கூடாதுல. தப்பவே தப்பாதுங்கய்யா. உன் மேல வெறும் ஆக்சிடென்ட் கேஸ் தான் போடுவாங்க. கேஸ நான் பாத்துக்கிறேன்.
சரிங்கய்யா. சிவா, ஐயா வேலை முடிஞ்சதும் காசு வீட்டுல 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துரு. சரிங்கய்யா. ம். கேட்டையா, உன்னுடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான்ல. இதுதான் நான் உனக்கு பண்ற ஆசீர்வாதம். நல்லா இரு. குட் மார்னிங் பண்ண. வாங்க சர்வால், என்ன வாக்கிங்கா? ஆமாம் பண்ண, பெட்டை விட்டு எழுப்பி கைய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போற அளவுக்கு வாக்கிங். உட்காருமா உட்காரு, நீ ஏன் நிக்கிற? ஏன் சர்வால், நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னே இருந்தேன். ஏன் சரவணே ஒரு மாதிரியா மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கான்? ஆமாங்க, அவன் அப்படிதான் இருக்கான். ராத்திரி சாப்பிட வாடான்னு சொன்னேன், அதுக்கு சிம்சன் மாதிரி குறைச்சி என்ன கடிக்க வந்துட்டாங்க. எங்க அவனை வர சொல்லு, ஒரு விசாரணைய போடுவோம். சரவணா, சரவணா, இந்தாங்க காப்பி எடுத்துங்க. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. என்ன கீழே வேடா. எதுக்கு? அட வாயா சரவணா, என்னத்த காரணம்லாம் கட்டுக்கிட்டு கிடக்குற? என்ன என்னப்பா நடக்குது? எது? உன் வாழ்க்கையில தான் என்ன நடக்குதுன்னு கேக்குறேன். மீனாட்சியை பாத்தியா? ஏங்க மீனாட்சினதும் வெறி ஆகுறாங்க. கவனிச்சேன். என்ன சரவணா, கடைசியா மீனாட்சியை எப்பப்பா பார்த்த? அவளை பத்தி பேசாதீங்க பண்ண. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சரவணா, கடைசியா மீனாட்சியை எப்பப்பா பார்த்த? அவளை பத்தி பேசாதீங்க பண்ண. அவளை நினைச்சாலே எனக்கு கோவமா தான் வருது. ஏன்பா அப்படி என்னப்பா ஆச்சு? சொல்ற. அவளை நம்பி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது தாத்தா. எப்படியும் கடைசி நேரத்துல நம்ம காலை தான் வாரி விட போறா. ஏன் எதை வச்சு அப்படி சொல்ற? அவ பேசுறத வச்சுதான் சொல்றேன். அப்படி என்னடா பேசுனா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மாத்தி பேசினாளா? அப்படிதான் பேச வந்தா. நான் அதுக்குள்ள நல்லா புடிச்சு கத்தி விட்டு வந்துட்டேன். ஓ, இனிமேல நான் அவளை நம்ப போறது இல்ல தாத்தா. பேசாம எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலான்னு யோசிக்கிறேன். போட்டோம், போய் அந்த வேட்டையனே கல்யாணம் பண்ணி அவன் கூடயே குப்பை கொட்டட்டும். என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எங்களுக்கும் டீட்டெயிலா சொல்றியா? சொல்லுப்பா, கமிட்டி மெம்பர்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்ல. அவங்க அப்பா எவங்கிட்டயோ போய் ஜோசியம் பார்த்திருக்காரு. அவன் உன் மகளும் உன்னை ஏமாத்துருவான்னு சொல்லியிருக்கான். சரியா போச்சு. உடனே அவர் இவகிட்ட வந்து என்னை ஏமாத்திட மாட்டேன்னு சத்தியம் கேட்டிருக்காரு. இவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கா. எந்த தைரியத்துல இவ சத்தியம் பண்ணா? சரி, அதுக்கு அவளை நீ என்ன சொன்ன? கடைசி நேரத்துல அப்பான்னு ஓடி போய் எங்க எல்லாரும் கழுத்தையும் அறுக்க போறேன்னா இப்பவே சொல்லிடு. நாங்க இப்படியே விளைக்கிறோம். நீ அந்த வேட்டையனை போய் தாராளமா கல்யாணம் பண்ணிக்க. இங்க பார், உனக்கு உங்க அப்பா வேணுமா இல்ல நான் வேணுமான்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்க. படா பிளடி ஃபூல். என்ன எதுக்கு இப்ப திட்டுற? உன்னை திட்டாம வேற எவனடா திட்டுவாங்க? ராஸ்கல். சரவணா, அவளே பாவம் இருத்தலை கொல்லி எறும்பு மாதிரி நடுவுல சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஏன்பா திட்டின? திட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை மனநிலைய நீ கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும் சரவணா. அப்பதான் நானும் முடிவு பண்ணுன்னு சொல்லியிருக்கிற. அவ அப்பா இல்லாம இவன் மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்துட்டாளா என்ன? இப்பவே உன் டாமினேட்டிங் கேரக்டர் அவக்குள்ள புகுத்துற. நீ அசிங்கமா இல்ல? ஆறுதல் தேடி வாங்கிட்ட வந்தவ கிட்ட அடைக்கலமா இல்லாம இப்படி அடிச்சு விரட்டிட்டிய சரவணா. அதுவும் வேட்டையனை போய் கட்டிக்கன்னு உன் வாயால சொன்னது ரொம்ப தப்பு சரவணா. ஒரு செகண்ட் உன் புத்தியை யூஸ் பண்ணியிருந்தீன்னா இந்த சண்டை வந்திருக்கே வந்திருக்காது.
எப்பவுமே உன் பக்கம் மட்டும் இருந்து யோசிக்காத. அவளுடைய மனநிலைமையில இருந்தும் யோசி. அப்போ எது சரி எது தப்புன்னு எல்லாம் புரியும். வாடா சென்ஸ்லெஸ் இடியட். உங்களை எல்லாம் பண்ண என்னப்பா இப்படி பண்றீங்களாப்பா? கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் யோசி சரவணா. நாங்க சொல்றது உனக்கே புரியும்பா. மலையா, குழையா கட்டிட்டேன். கனெக்ஷன் கொடுத்து பாட்டை போடு. சரிண்ணே. டேய் மலையா, கோயின்னு சவுண்ட் தான்டா வருது, பாட்டை போடுறா. சாரிண்ணா பாட்டை போடுறேண்ணே. மழைண்ணே, மன்னிச்சுக்கண்ணே. சரி போடு போடு. இதை போடுறேண்ணே. டேய் வந்துருச்சுடா. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. சரிண்ணே. என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனிக்கும் சர்க்கரைக்கும் சுவையை செவ்வாய்தான் தருமோ? இங்க யார் குழைய கட்டினது? யாரும் ஆளை காணோம். தெய்வம் கூட வருமோ? நீதானா திருட்டு ராஸ்கல்? பாட்டை நிப்பாட்ட சொல்ற. நிப்பாட்ட சொல்லுன்னு சொல்றேன்ல. மலையா, சொல்லுங்கண்ணே. மேடம் கோவப்படுறாங்க. பாட்டை நிப்பாட்டு. பேமெண்ட் வந்து தரேன்டா. சரிண்ணே, பாட்டை நிப்பாட்டிடுறேண்ணே. எங்க அப்பா இப்ப வீட்ல இருந்திருந்தா என்ன இருக்கும் தெரியும்ல? உங்க அப்பா வீட்ல எல்லாம் தெரிஞ்சுதானே வந்தோம். என்ன வேணும் உனக்கு? மன்னிப்பு வேணும். நான் பேசுறது முழுக்க முழுக்க தப்பு தான். நேத்து எனக்கு ஏதோ டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் நான் தேவையில்லாம பேசிட்டேன். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இப்ப நேரத்து மேல குத்த சொல்றியாக்கும்? சரி, முழுக்க என் தப்பு தான், மன்னிச்சிரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிச்சிடுன்னு சொல்ல ரொம்ப சுலபமா இருக்குல்ல? இல்ல, உன்கிட்ட அப்படி பேசிட்டோமேன்னு நேற்று வீட்டில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் பண்ண? உன்னோட இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நான் தான் தேவையில்லாம சண்டை போட்டேன். ஒரு பக்கம் உன் அப்பா என்னை ஏமாத்திர மாட்டியா அப்படின்னு சத்தியம் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலை. மனசளவுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அதை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டிய நானே ஒரு சராசரி ஆம்பளை மாதிரி சண்டை போட்டது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு மீனாட்சி. எப்படி இருந்தாலும் உன் அப்பாவை எதிர்த்து அவரை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ண போறோம். அதுக்காக அதை குற்ற உணர்ச்சியே இல்லாம செய்யணும்னு அவசியம் இல்லை. அதே நேரம் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக உங்க அப்பாவை கண்டுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன் அப்பா இல்லாம நீ இல்ல, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் மீனாட்சி. நானா இல்ல உன் அப்பாவான்னு முடிவு பண்ண சொன்னது தப்புதான். நீ எங்க ரெண்டு பேரும் மேலேயும் உயிரியே வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். யார் சொல்லி இந்த ஞானோதயம் வந்துச்சு உனக்கு? நானே உட்காந்து யோசிச்சேன். உன்னோட இடத்துல இருந்தும் உன் அப்பாவோட இடத்துல இருந்தும் யோசிச்சு பார்த்தேன்.
புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நேத்து என்ன வேட்டையனை கட்டிக்கோன்னு சொன்ன? தப்புதான். என் வாயால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கவே கூடாது. நான் உன்னை கழுத்தறுப்பேன்னு சொன்ன? நீ என்ன காதலிப்பிய தவிர கழுத்தெல்லாம் அறுக்க மாட்டேன் மீனாட்சி. என்ன பேசுறோன்னு யோசிக்காம நீ கண்டபடி பேசுவ. ஆனா நீ வந்து சாரி சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட டூயட் பாடணுமாக்கும். இந்த பாரு, மன்னிக்கலாம் முடியாது. இடத்த காலி பண்ணு. மீனாட்சி மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, சாரி டி. இந்த பாரு, மன்னிக்கணும்னு என் மனசுலயும் தோணட்டும், அப்ப மன்னிக்கிறேன். இப்ப இடத்த காலி பண்ணு. மீனாட்சி மீனாட்சி ப்ளீஸ் மீனாட்சி, நான் சொல்றத போடான்னு சொல்றேன்ல. மீனாட்சி நான் கெஞ்சி கேட்கல, ப்ளீஸ் மீனாட்சி. போடா. மீனாட்சி நான் சொல்றேன். இவ்வளவு மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா மாத்து மாலதா வந்து கூடும் வேளதா மீனாட்சி சாரி டி, இனிமே அப்படி நான் பண்ண மாட்டேன். மீனாட்சி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கை எடுத்துக்கிட்டா. அண்ணே மன்னிச்சிருண்ணே, தெரியாம கைப்பட்டு பாட்டு போட்டனே. கரெக்டான சிச்சுவேஷன் தான்டா போட்டிருக்க, பாட்டை நிப்பாட்டுறாத. சரிண்ணே சரிண்ணே. பொட்டோடு பூச்சூடி பஞ்சாதி இப்ப கை பிடிச்சுக்கோ. நேரங்காலம் எல்லாமே இப்பத்தானே தோதாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முருகா, இன்னைக்கு என் மகன் வேட்டையனுக்கு பிறந்த நாள். அவன் கூட நான் பேசுறதில்ல. ஆனா என் புள்ள இன்னைக்கு போல என்னைக்கும் மேல்கால் சுகத்தோட நல்லபடியா இருக்கணும். அவனுக்கு நல்ல புத்திய கொடு முருகா. இந்த கல்யாணம் வேண்டான்னு அவன் வாயாலேயே சொல்லவே. என்னடா? குட் மார்னிங் மா. குரல்ல பாரு, நல்ல குரல்ல எடுத்து உரல்ல போட்டு இடிச்சா மாதிரி. குட்டி சாத்தா, என்னடா வேணும்? ஒரு 500 ரூபாய் கடனா கிடைக்குமாமா? தலை சம்பளம் கொடுத்ததும் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன். 500 ரூபாயா? எதுக்குடா 500 ரூபாய்? தலைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்ல, அதான் தலைய வாழ்த்தி 10க்கு 10 பிளெக்ஸ் வைக்கலான்னு பாக்குறேன். என்னது பிளெக்ஸுமா? பிளெக்ஸ். அவனே ஒரு தருதல, அவன் உனக்கு தலையா? படிச்சேன்னா தெரியும், போட அந்த பக்கம். பிளெக்ஸ் வைக்கிறானுங்களாம் பிளெக்ஸ். உங்க மூஞ்சிக்கு பிளெக்ஸ் ஒண்ணுதான் கேடு. என்னங்க சத்தம்? என்னங்க சத்தம்? தலா ஹாப்பி பர்த்டே தலா. நன்றிடா 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 என் அருமை கைபாம. ஏண்டா எனக்கு ஏதாவது போன் வந்துச்சா? இல்லையா தலா? இல்லையா? உலக தலைவர்கள் எல்லாரும் வரிசை கட்டி இந்நேரம் வாழ்த்து சொல்லி இருக்கணுமே. என்னாச்சு? சரி, மத்தவங்கிட்ட வாழ்த்து வாங்குறதுக்கு முன்னாடி பெத்தவங்கிட்ட வாழ்த்து வாங்கிடுவோம். என்னடா நான் சொல்றது? சரி தல. மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? இன்னைக்கு என் பிறந்த நாளுமா. இன்னைக்கு கூட வேண்டாம் பேச மாட்டேன். இன்னைக்கு என்ன பெத்தெடுத்த நாள். என்கிட்ட நீ பேச வேண்டாம். நல்லா இருறானு வாயில ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. மா, இதுக்காகலாம் என்ன கெஞ்ச விடாதம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ண முடியாத அளவுக்கு என் மேல வெறுப்புல இருக்க. பிறந்த நாள் அன்னைக்கு அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா நான் அழுதது கிடையாது. இன்னைக்கு என்ன அழ வச்சிடாத. அம்மா, தலை ரொம்ப பாவம்மா. உங்க வாயால ஒரு தடவை நல்லா இருப்பாருன்னு வாழ்த்துங்கம்மா. சுதா, நீ ரொம்ப பண்ற சுதா. நீ உன் வாயை திறந்து கூட ஒன்னும் சொல்ல வேண்டாம். அப்படியே அசையாம நில்லு. உன் காலை தொட்டு கும்பிட்டாது ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னா. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல.
இந்த பிறந்தநாள் எனக்கு மறக்க முடியாத பிறந்தநாளா இருக்குமா. உன் பிறந்தநாள் பரிசு பயங்கரமா இருக்கு. ரொம்ப நன்றி. தல ஒரு நிமிஷம் தல, இத வந்துடுறேன். தல ராமரோட செருப்பை வச்சுன்னு நாட்டையே ஆண்டாங்கன்னு எங்க தாத்தா கதை சொல்லியிருக்காரு தல. நீ அம்மாவோட செருப்பை வச்சுன்னு ஆசீர்வாதம் கத்தல. கைபாமு தல பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணனை கொண்டுட்டல. எனக்கு இது போதுமா? இது போதும். ஆனா உன் வாயால நல்லாரடா மகனேன்னு என்ன வாழ்த்த மாட்டல. இன்னைக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீதான் காரணம் பாத்துக்க.